ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையிலே அருமையான இந்த ஆராதனையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கின்றோம். விசேஷமாக புதிதாக வந்ததான பிரதர் ஸ்டெஃபான் அவங்களையும் இந்த காலை வேளையிலே எழுந்து நிறுங்க. காலை வேளையிலே நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். 5 தாலந்து 2 1. 5 2லாம் ஓகே தான். அந்த ஒரு தாலந்து வச்சா என்ன பண்ணான்னா புதிச்சு வச்சுட்டான். அது நம்ம ஒரு நபரை மாத்திரம் குறிப்பது அல்ல. இப்போ நம்ம ஒரு சபையை நடத்துகிறோம், நமக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த அந்த காரியங்களை வைத்து கொடுக்கப்பட்ட சபையில் கொடுக்கப்பட்ட தாளந்துகளை நம்ம பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, யார் எடுத்து நடத்துகிறாங்களோ அவனை தான் வந்து கேள்வி கேட்பார். யார் எடுத்து நடத்துறாங்க? ஒரு தாளந்து உள்ளவன் இல்லைங்களா, அவன் என்ன நினைப்பான், எல்லா இவங்க அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, தாளந்துகளை பயன்படுத்த முடியாமல் புதைத்து விடுவதற்கு தனிப்பட்ட நபர் மாத்திரம் அல்ல, ஒரு சபையும் ஒரு காரணமாக இருக்க முடியும். பாஸ்டர் பிரைன் ஹூசன் அழகாக சொல்லுவார். அவர் ஜெயிப்பாராம், ஆண்டவரே எனக்கு மில்லியனரை கொடும், அப்படியா மில்லியனர் கொடும், எங்கள் சபைக்கு மில்லியனரை எங்களுக்கு கொடுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாராம். இப்போ ஆண்டவர் ஒரு நாள் அவரோட பேசினாராம், மில்லியனரை நீ கொடுக்க முடியாது, நீ ஜெபிக்காத, உன்னிடத்தில் இருக்கிற ஜனங்களை நீ மில்லியனர் ஆக்கும்படியாக நீ ஜெபம் பண்ணினாராம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அநேக வேலைகள் என்ன பண்ணுறோம், அந்த தாளந்துகளை இருக்கிறவங்களை கொண்டு வரோம், ஆண்டவரை இவர்களை கொண்டு வரான்னு நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் நம்ம ஜெபிக்க வேண்டிய காரணம், எங்கள் இருக்கிற பிள்ளைகளை நீ எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரை. பெரிய தாளந்துகளை ஆண்டவர் மத்தியில் அவர் கொடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. அதை எடுத்து பயன்படுத்துவது தான் நமக்கு நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டதான முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. இதில் அநேக காரியங்கள், நம்ம சுயநலங்கள், போட்டிகள், பொறாமைகள் காரியங்கள் வந்தாலும் கூட பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட நாம் முன்பதாக செல்கின்ற பொழுது எல்லாவற்றையும் வெற்றியடைய செய்வதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கால வேளையில் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய காரியம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 எடுத்தவங்க நீங்கள் வாசிக்கலாம். தமிழில் வாசிங்க, இங்கிலீஷ்லையும் வாசிங்களேன். கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர். பிலிப்பியர் சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்றை செய்கின்றேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் ஓடுகின்றேன். ஹல்லேலூயா. பவுலுடையதான இந்த ஒரு வாக்கியம் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு வாக்கியமாக இருக்கின்றது. பவுல் சொல்கிற 3 காரியங்களை அவர் சொல்கின்றார். பின்னானவைகளை நான் மறந்து, நம்ம முன்னுக்கு போகணும்னா முதல்ல பின்னானவைகளை நான் மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் தொடருகின்றேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை பயணம் என்பது அது தொடர்ச்சியான ஒன்றாக இருக்கின்றது. அது முடிவற்ற ஒன்று அல்ல, நாம் தொடர்ந்து ஓட வேண்டிய காரியம். ஸோ 3 things Paul instructing us. What are 3 things? Forget those things which are behind. Forget those things which are behind. Reach toward to those things which are ahead. Third thing, press toward the heavenly calling of God. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நாம் முன்னோக்கி அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஹல்லேலூயா. நம்ம அழைப்பை நோக்கி நாம் ஓட வேண்டிய ஒரு பொறுப்பை நாம் பெற்றிருக்கின்றோம்.
நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திக்கிற காரியம் என்னுடையதான வாழ்க்கை எப்படியாக இருக்க பண்ணுறது. அப்போ நம்ம ஒப்பு கொடுக்குற நம்ம எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். ஆண்டு நம்ம ரட்சித்தோன்னு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். அப்போ நம்ம எல்லா உலகத்தின் காரியங்களை நம்ம மறந்து விட்டு நான் இயேசுவின் பின்னே போக துணிக்கிறேன் என்கிறதான அந்த ஒரு காரியம் நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அந்த காலகட்டங்கள் இருக்கும். நல்ல ஒரு பாடல் உண்டு இல்லையா? இயேசுவின் பின்னே நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னே நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை என் முன்னால், உலகம் என் பின்னால், சிலுவை என் முன்னால், உலகம் என் பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் போக துணிந்தேன். அப்போ நம்ம அந்த உலகத்தை விட்டு விட்டு இயேசுவின் பின்பதாக நாம் போவதற்கு துணிந்தவர்களாக இந்த நாட்கள் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் நாம் ஒவ்வொருவரும். நான் ரட்சிக்கப்பட்ட நான் கல்லூரியில் படித்த நாட்களில் ஆண்டவர் என்னை தொட்டார். நான் 3ஆம் ஆண்டு பிஎஸ்சி படித்து கொண்டிருந்த காலகட்டங்களில் ஆண்டவர் என்னை அந்த நாட்களில் ஆண்டவர் தொட்டார். ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பி என் பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து அவரை பின்பற்றும்படியாக எனக்கு ஒரு அழைப்பை அவர் கொடுத்தார். அப்போது அந்த நாட்களில் நான் அத்லெட்டிக் கேப்டனாக இருந்தேன். ஸோ என்னுடைய கல்லூரியில் 3 அத்லெட்டிக் கேப்டன் இருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 3 அத்லெட்டிக் கேப்டன்ஸ் இருப்பாங்க. ஸோ காலேஜில் செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில் 3 அத்லெட்டிக் கேப்டன். ஸோ அதில் ஒரு கேப்டன் நான். ஏன்னா நான் 100 மீட்டர்ஸ் 200 மீடுவேன், ஃபுட்பால் விளாடுவேன். ஸோ அத்லெட்டிக்ஸ் நல்லா பண்ணதுனால நான் அந்த ஹாஸ்டலில் ஒரு கேப்டனாக இருந்தேன். ஆண்டவர் அந்த வருஷத்தில் என்னை தொட்டுட்டார். ஸோ தொட்ட உடனே என்னால் ஓடுவதற்கு என்னால் அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த டைமில் ரொம்ப போயிட்டு நான் மார்னிங் எழுந்துச்சுன்னா அப்போ கிரவுண்டில் போய் நிற்பேன். மார்னிங் எழுந்திரிச்சுன்னா ஃபஸ்ட்டு கிரவுண்டுக்கு போயிடுவேன், போய் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஆண்டவர் தொட்ட உடனே எனக்கு இந்த உலகத்திற்காக ஓடுவதற்கு ஆசையை விட்டுட்டு ஆண்டவருக்காக ஓட வேண்டும் என்கிறதான அந்த ஆசை எனக்குள்ளாக வந்தது. அப்போ நான் என்னுடைய வார்டன்கிட்ட சென்று நான் சொன்னேன், இது மாதிரி எனக்கு ஓடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் இந்த அத்லெட்டிக் கேப்டன் தான் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா அதாவது அந்த 3 அத்லெட்டிக் கேப்டன்ஸ் அந்த ஸ்போர்ட்ஸ் டேயில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃப்ளாகை ஏற்றிட்டு போவாங்க. ஸோ அந்தந்த ஹாஸ்டல்ஸ் அவங்க என்ன பண்ணால் அந்த ஃப்ளாகை ஏற்றிட்டு போவாங்க. எனக்கு என்னென்னா நம்ம ஓடவே இல்லை, நம்ம தான் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டோம். நம்ம போயிட்டு நம்ம எதுக்கு இந்த ஃப்ளாகை நம்ம ஏந்தணும்னு சொல்லிட்டு நான் போய் வார்டன்ட்ட சொன்னேன், ஃபாதர் எனக்கு வேணாம், நான் விளைவிக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். அவர் சொன்னார், எப்போ இது வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய முக்கியமான ஒரு 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 வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அப்பா கடந்து வந்தாங்க. அவன்கிட்ட சொன்னார், இது மாதிரி பையன் வேணான்றாரு, நீங்கள் கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்கன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ஓகே ஃபாதர், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னுடைய பிரச்சனை நான் அத்லெட்டிக் கேப்டனாக இருக்கேன், ஆனால் அந்த ஃப்ளாகை போட்டு நான் தூக்கிட்டு போகல, இன்னொருத்தர் தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவர் இன்னொருத்தர் தான் அந்த ஃப்ளாகை கொண்டு போனார். நான் அந்த நாள்லேருந்து ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்து ஆண்டவத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் உமக்காக நான் ஓடணும். பிரைஸ் ஹல்லேலூயா. நான் இயேசுவின் பின்னே நான் போக துணிந்தேன். நான் பின்னோக்கேன். ஆண்டவருக்காக நான் ஓடுகின்ற பொழுது அவருடைய இலக்கை நான் பார்த்து நான் ஓட வேண்டும். நம்முடைய எல்லா காரியங்களும், பழைய எல்லா காரியங்களையும் மறந்து நாம் ஓட வேண்டும். இந்த கால வேளையில் 3 காரியங்கள்: forget those things which are behind, reach toward to those things which are ahead, press toward the heavenly calling of God. ஆண்டவர் அழைத்த அந்த பரம அழைப்பை நோக்கி ஓடும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் இல்லையா?
தெரிந்து கொள்ளப்பட்டதான ஜனம் தெரிந்து கொண்டார். அப்போ அவங்க அடிமைகளாக இருந்தாங்க, எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். எகிப்தில் அடிமைகளாக இருந்த பொழுது ஆண்டவர் அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அவர்களை விடுவித்தார். யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 7-8 வரை வாசிக்கலாமே. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம். ஆமென், பிரைஸ் லார்ட். அவருடைய தேவனுடைய நோக்கத்தை பாருங்க. பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்திற்கு தேவனை மறந்த இந்த ஜனங்களை கொண்டு போவதற்கு தேவன் விரும்பினார். பாருங்க, தேவனை மறந்துட்டாங்க சுத்தமா. ஆனா அந்த ஜனங்கள் மேல் தேவன் அவர் கண்ணோக்கமாக இருந்தார். ஹல்லேலூயா. அநேக வேளைகளில் நாம் தேவனை மறந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் தேவன் நம்மை அவர் மறப்பதில்லை. அவர் நம்மை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கின்றார். அநேக வேளையில் நாம் தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், தேவன் என்னை மறந்து விட்டாரா என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த கால வேளையில் நம்ம பாடின அநேக பாடல் வரிகள் நமக்கு எதை எடுத்து சொல்கிறது என்று சொன்னால், அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் மாறாதவராக இருக்கின்றார். அவர் ஒரு நாளும் அவர் நம்மை மறப்பதில்லை. அவர் மன்னிக்கிற ஒரு தெய்வமாக இருக்கின்றார். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் மறந்து விட்டார்கள். அவர்களை கூப்பிட்ட பொழுது அவர்களை நடத்தி செல்வதற்கு, அவர் இட்டு செல்வதற்கு தேவன் அங்கு வருகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். பாருங்க, இந்த ஜனங்களை இட்டு அவர் என்ன பண்றாரு, வெளியில கொண்டு வரார். கொண்டு வந்து யாத்திராகமம் 14:21-22 வாசிங்களேன். இஸ்ரேல் ஜனங்கள் சமுத்திரத்தின் நடுவாக எப்படி நடந்து போனாங்களாம்? நினைச்சு பாருங்களேன். நமக்கு இஸ்ரேல் ஜனங்கள் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போறது போல நடந்து போனார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இதை பவுல் என்ன சொல்கிறார் என்று சொல்லி சொன்னார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1-2. அப்படி எடுத்துங்க. எல்லோரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் அவர்கள் ஞானஸ்தானம் பண்ணார். மோசேக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமா, இந்த காரியங்களை பார்க்கின்ற பொழுது மோசே அவர்கள் எல்லோரும் சமுத்திரத்தில் நடந்து போனார்கள். அவர்கள் ஞானஸ்தானம், மோசேயின் மூலமாக ஞானஸ்தானம் பெறுகிற ஒரு காரியத்தை பவுல் சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ இங்கே இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து செங்கடல் வழியாக கடந்து வெளியே வந்து விட்டார்கள். ஞானஸ்தானம் என்றதான அந்த ஒரு அடையாளத்திலிருந்து, அந்த அடையாளம் மூலமாக அவர்கள் தேவனுக்குள்ளாக பலப்படுத்தப்படுகின்றார்கள். இப்போ பார்ப்போம்னா இந்த ஜனங்கள் என்னவாக இருந்தார்கள்? யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 22-25 வரை வாசிங்களேன். வந்துட்டாங்க, இப்போ எல்லாம் வந்துட்டுங்க. அப்படியே இஸ்ரேல் ஜனங்களோடு நம்ம ஜேர்னி பண்ணி போயிட்டு இருக்கோம். அடிமைகளாக இருந்தார்கள், அவர்கள் தேவனை மறந்து விட்டார்கள். தேவன் அவர்களை கூப்பிட்ட பொழுது அவர் தேவன் சத்தத்தை கேட்டு தேவன் அற்புதத்தை செய்து அதிசயத்தை செய்து தேவன் அவர்களை விடுதலை செய்தார். விடுதலை செய்தது மாத்திரமல்ல, அற்புதத்தை செய்தார். செங்கடலை பிளக்க வைத்தார். அங்கு செங்கடல் மூலமாக ஞானஸ்தான்கிற அந்த அடையாளத்தின் மூலமாக அவர்கள் கடந்து வந்து வெளியே வந்து விட்டார்கள். இப்போ அதை வாசிக்கலாமே. யாத்திராகமம் 15:22-25 வரை. எக்ஸோடஸ்.
ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவன் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து. போதும் சிஸ்டர். இப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, அப்படி ஞாபகம் வச்சுங்க. இஸ்ரேல் ஜனங்கள் வெளியே வந்துட்டாங்க, வெளியே வந்து போயிட்டு இருக்கிறாங்க. 3 நாள் ஆயிட்டு தண்ணி இல்லை. ஒரு நாள் நம்ம கொஞ்ச நாள் தண்ணி இல்லைனாவே நம்ம எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 3 நாள் தண்ணி இல்லை. அப்போ பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அங்கே ஒரு 3 நாள் பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துல பார்க்குறாங்க, தண்ணி இருக்குது, ஆனால் குடிக்க முடியல. தண்ணி இருக்குது, குடிக்க முடியல. அங்கு கசப்பாக இருக்கிறது. நம்முடைய சூழ்நிலை சில வேளைகள் நம்ம பார்க்குறப்ப நம்ம ட்ரை பண்ணி ஒன்று அடைஞ்சிருவோம். அடைஞ்ச பாடு அந்த எந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம், ஆனால் அந்த காரியத்தை சில வேளைகளில் நம்ம அனுபவிக்க முடியாமல் போய்விடுகின்றது. இப்போ வந்துட்டாங்க, தண்ணியை பார்க்குறாங்க, ஆனால் தண்ணியை என்ன பண்ண முடியல, குடிக்க முடியவில்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஏன்னா அந்த தண்ணீர், the water was bitter. ஆனால் என்ன பண்ணுறாங்க, பட் ரியாக்ஷன் அண்ட் ரிவீல் தட் அவர்கள் தண்ணீர் அங்கு கசப்பாக இருக்கின்றது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே புலம்ப ஆரம்பிக்கின்றார்கள். ஏன்னா தண்ணீரை குடிக்க முடியல. பாருங்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் சில சிச்சுவேஷன்ஸை உருவாக்குவார். அந்த சிச்சுவேஷன்ஸ் எப்படின்னா, நம்முடைய இருதயத்தை சில வேளைகளிலே பிரதிபலிக்கிறதாக இருக்கும். இருதயத்தை என்ன பண்ணணும், பிரதிபலிக்கிறது. ஆண்டவர் அங்கு இஸ்ரேல் ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லா அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் பண்ணிட்டாங்க, பார்த்துட்டாங்க, நல்லா ப்ரைஸ் பண்ணி பாடி எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. 3 நாள் தான் ஆகுது. இப்போ எத்தனை நாள், 3 நாள் தான் ஆகுது. 3 நாள் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஆண்டவர் பார்த்தாரு, சரி இந்த ஜனங்களுடைய இருதயத்தில் எப்படி இருக்குது, பிட்டர்னஸ், வாழ்க்கை கசப்பாக இருக்கின்றது. அப்போ அந்த தண்ணீர் மூலமாக அவர்கள் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கை கசப்பாக, இன்னும் வாழ்க்கை இன்னும் கசத்திலே கசப்பாக இருக்கின்றது. நீங்கள் அந்த பாவ எகிப்தை விட்டு நீங்கள் கடந்து வந்துட்டீங்க, பாஸ் பண்ணி வந்துட்டீங்க. அற்புதமாக செங்கடலை நீங்கள் தாண்டிட்டீங்க. ஞானஸ்தானத்துக்குள்ளாகவும் நீங்கள் அப்படியா கடந்து வந்துட்டீங்க. ஆனால் கடந்து வந்த பின்பு எல்லாவற்றையும் எகிப்தெல்லாம் நீங்கள் விட்டுட்டு வந்துட்டீங்க, வெளிப்புறமாக விட்டுட்டு வந்துட்டீங்க. ஆனால் உள் பிரகாரம் என்ன இருக்குது, எகிப்தை கொண்டு வரீங்க உள்ளுக்கு. எகிப்து வெளியில் போயிடுச்சு, எங்கே வந்துட்டு, எகிப்து உள்ளுக்கு இருக்கு. அப்போ கசப்பு, வாழ்க்கையிலே கசப்பு இருக்கின்றது. அப்போ அந்த தண்ணியில் கசப்பை அவர் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர்கள் நினைப்பூட்டுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக வேளைகள், நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் சில வேளைகளில் நம்ம சில சூழ்நிலைகள் நாம் சந்திப்போம். அந்த சூழ்நிலைகள் நமக்கு ஒத்து வராத சூழ்நிலைகளாக நாம் கேட்டு பெற்றுக்கொண்ட காரியமாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு நமக்கு பயன்படுகிற காரியமாக இருக்காது. நம்ம கேட்டிருப்போம், நம்ம பெற்றுக்கொண்டிருப்போம், ஆனால் அந்த காரியம் எப்படி இருக்காது, நம்முடைய வாழ்க்கையில பயன்படாது. ஏன்று சொன்னால் அதன் மூலமாக தேவன் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளும்படியாக அவர் செய்கின்றார். நம்ம அந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்கின்ற பொழுது தேவன் அதற்கு விடுதலை கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க எப்படி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. அங்க கசப்பு வந்துட்டு, அப்ப மோசே என்ன பண்றாரு, அவரிடத்துல கேட்கிறார். அங்கு கேட்ட பொழுது என்ன பண்றாங்க, ஒரு மரத்தை வெட்டி என்ன பண்றாரு, அந்த தண்ணீருக்குள்ளாக அவர் போடுகின்றார்கள். ஒரு மரத்தை வெட்டி தண்ணீருக்குள்ளாக போட்டார்கள். தண்ணீர் மதுரமாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இதுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை காரியங்களை குறித்து அவர் வைக்கின்றார். அப்போ நம்முடையதான வாழ்க்கையிலே, இந்த கசப்பான வாழ்க்கையிலே நாம் சென்று அடையத்தக்க ஒரு இடம் உண்டு என்று சொன்னால் அந்த இடம் அது சிலுவையாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. நாம் வந்தடையத்தக்க கன்மலை இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்றார். நாம் நோக்க வேண்டிய ஒரு இடம் என்னென்று சொன்னால் சிலுவையாக இருக்கின்றது. சிலுவை ஒரு வெறுமையை குறிக்கிறதாக இருக்கின்றது. சிலுவையை எடுத்து ஆண்டவர் இயேசு சொன்னார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், எப்படியா, அவர் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு
என் பின்னே வர கடவன் என்று சொல்லி சொன்னார். தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவன் என்று சொல்லி சொன்னார். அப்ப சிலுவையை நாம் நோக்கி பார்க்கின்ற பொழுது எப்படியாக அந்த இடத்திலே, கசப்பான இடத்திலே ஒரு மரம் வெட்டி போடப்பட்டு அது தண்ணீர் மதுரமாக அது மாறினதோ, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவினுடையதான அந்த கல்வாரியின் அன்பை நாம் ருசிக்கின்ற பொழுது, கல்வாரியினதான அந்த காரியங்களை நாம் எண்ணி தியானிக்கின்ற பொழுது, நமக்குள்ளாக ஒரு வெற்றியின் வாழ்க்கையை தேவன் கொடுக்கிறவராக இருக்கின்றார். அல்லேலூயா. இந்த வாழ்க்கை மதுரமாக மாறுவதற்கு, அந்த சூழ்நிலையிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு நாம் நோக்க வேண்டிய ஒரே இடம் எது என்று சொல்லி சொன்னால் அது சிலுவையாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யாத்திராகமம் உபாகமம் 2ஆம் அதிகாரம் 8வது அதிகாரம் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிப்போம் அப்படி சொன்னா அப்படி வாசிக்கலாமே. ஆமென். பாருங்க, சிலுவையை நோக்குகின்ற நாம் தேவனுடைய வார்த்தையை தேடுவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது தேவனுடைய வசனம் நம்மை ஆற்றி தேற்றுகிறதாக இருக்கின்றது. சிலுவையின் தியானம் நம்மை சரியான இடத்துக்கு கூட்டி செல்கிறதாக இருக்கின்றது. இந்த காரியத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது நாம் நம்முடையதான வாழ்க்கையிலே இருக்கிறதான கசப்புகளை, அநேக கசப்புகள், அது பல இடத்திலிருந்து வந்த கசப்புகளாக இருக்கலாம். சில வேளைகளிலே நாம் பழைய வேலை ஸ்தலங்களிலே விட்டதான கசப்புகளாக இருக்கலாம். பழைய அப்படியாக நம்முடையதான தொழுகையை நம்ம ஆராதித்து கொண்டிருந்த இடத்தை குறித்ததான கசப்புகளாக இருக்கலாம். பல காரியங்கள், பல ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், பல நண்பர்களாக, பல விட்டு வந்ததான நண்பர்களாக இருக்கலாம், நம்ம ஏமாற்றியதான சூழ்நிலைகளாக இருக்கலாம், நாம் ஏமாந்து போன சூழ்நிலைகளாக இருக்கலாம், நாம் அநேகரால் தவறாக நாம் பயன்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நாம் தாங்கி கொண்டு இந்த நாட்களை நாம் போகின்ற பொழுது நமக்குள்ளாக அந்த கசப்புகளும் வெறுப்புகளும் இருக்கின்ற பொழுது தேவனால் நம்மை பயன்படுத்த முடியாது. நாம் பார்க்கின்ற ஒவ்வொரு காரியம், நாம் தொடுகின்ற ஒவ்வொரு காரியம் எப்படியா இருக்கும்? கசப்பாக காணப்படும் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும். எல்லா அந்த கால வேளையில எல்லா கசப்புகளையும் ஒரு முறை கூட தேவனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கையிடுகின்ற பொழுது தேவன் எந்த சூழ்நிலைகளை இந்த நாள் கால வேளை நீங்க ஒரு சேலஞ்சா நீங்க சேலஞ்சா நீங்க இந்த கால வேளையில உங்களுடைய வாழ்க்கையில எதிர்கொண்டு இருக்கின்றீர்களோ, வாழ்க்கையில் என்ன சேலஞ்சு நீங்க எதிர்கொண்டு இருந்தாலும் கால வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை சுகப்படுத்துவதற்கு, விடுதலை கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம கசப்பை வைத்துக்கொண்டு என்ன பண்ண நாம் கசப்பை வைத்துக்கொண்டு சிலுவையின் நிழலுக்குள்ளாக சென்று நம்மால் ஜெபிக்க முடியாது. அதான் ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு உன் சகோதரருக்கு விரோதமாக குற்றங்கள் இருக்கும் என்று சொன்னால் முதலாவது நீ என்ன செய்யணுமா? முதலாவது அவனிடத்தில் போயிட்டு என்ன பண்ண, நீ அவனை சரி செய்து கொண்டு பின்பதாக வந்து உன்னுடைய பழிகளை செலுத்து என்று சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா. நம்ம ரெண்டுமே வைத்துக்கொண்டு இந்த நாட்கள் ஆண்டவரை நாம் ஆராதிக்க முடியாது, ஆண்டவரிடத்திலிருந்து நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த மாறாவின் தண்ணீரை தேவன் மதுரமாக அவர் மாற்றினார். ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்களேன். ஏசாயாவின் புத்தகம் 43வது அதிகாரம் 18-19. ஆமா. Do not remember the former things. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். I will do a new things. Hallelujah. Do not remember the former things, neither consider the things of the world, but behold,
I will do a new thing. வாசிங்க சிஸ்டர். இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் உன் மத்தியில் ஒரு புதிய காரியத்தை நான் செய்கின்றேன். ஹல்லேலூயா. தேவன் ஒவ்வொரு மத்தியிலும் ஒரு புதிய காரியத்தை அவர் செய்கின்றார். ஹல்லேலூயா. நாம் தேவன் நம்ம மத்தியிலே புதிய காரியங்கள் நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போக வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாம் புதிதாக்கப்பட வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இப்படியாக இருக்கின்றோமா? புதிய சிருஷ்டியாக நாம் காணப்படுகின்றோம். பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின என்று சொல்லி நாம் பவுல் சொல்லுகிறது போல எல்லா பழைய காரியங்களையும் ஒழித்து விட்டு, எல்லா காரியங்களையும் ஒழித்து விட்டு தேவனுடைய சமூகத்திலே நாம் வர வேண்டும். இதை ரோமர்கள் 8ஆம் அதிகாரத்தில் நாம் அழகாக வாசிக்கின்றோம். ரோமர் 8:1 வாசிக்கலாமே. ம் 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 ரோமர் 12:1-2 கூட வாசித்துங்க சிஸ்டர். 12:1-2. ம் 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 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடையதான நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பவுல் சொல்ற நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் புதிதாக வேண்டும், நம்முடைய மனதும் புதிதாக வேண்டும். ஆனபடினாலே பவுலடிகள் அந்த இடத்துல மிக அழகாக சொல்கின்றார், நீங்கள் இந்த காரியங்கள் அடையத்தக்க. ஒருத்தர் இங்கிலீஷோட வாசித்துங்களேன். Can you please read in English? Do not conform to the pattern of this world, but be transformed. How we transform? By renewing of your mind. Then, yeah, it's good, pleasing and perfect will. அப்பொழுதுதான் நாம் மறுரூபமாக்கப்பட்ட பொழுதுதான் தேவனுடைய பரிபூர்ண ஒரு சித்தத்தை நாம் அறிகிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. Amen. Praise the Lord. யோவான் 3 யோவான் 2 வாசிக்கின்ற பொழுது அப்படியாக சொல்கின்றார், உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமா இருக்கும் நான் வேண்டுகின்றேன். ஹல்லேலூயா. எப்படியா இருக்கா? உன் ஆத்துமா வாழ்கிறது போல நம்முடைய ஆத்துமா வாழ வேண்டும். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி நான் வேண்டுகின்றேன் என்று சொல்ல காரியத்தை பார்க்கின்றோம். அப்ப நம்முடைய இருதயத்தை நாம் ஒரு முறை கூட நாம் சுத்திகரிக்க வேண்டும். இந்த கால வேளையில நம்ம ஒரு முறை கூட நம்முடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். எல்லா பழைய காரியங்கள், பழைய விதமான போட்டிகள், பொறாமைகள், எந்த காரியங்கள் அப்படியாக மன்னிக்க முடியாதான காரியங்கள், எந்த காரியமாக இருந்தாலும் நம்முடைய தவறாக பயன்படுத்ததான ஜனங்கள், நல்ல காரியங்கள் இருக்கலாம், எல்லாவற்றையும் ஒரு முறை இந்த கால வேளையில தேவனுடைய சமூகத்தில் மன்னித்து விடுவோம். நாம் எதிர்கொள்ளப்படுகிறதான சூழ்நிலைகள், எப்படியாக இஸ்ரேல் ஜனங்கள் 3 நாட்கள் பிரயாணம் பண்ணி கடந்து வந்தாங்க. களைப்பா இருந்தாங்க, ஆண்டவர் விடலை. களைப்பு எதுவுமே அவர் பார்க்கல. களைப்பா இருக்கிறாங்க, உடனே நல்ல தண்ணியை கொடுப்பான்னு நினைக்கல ஆண்டவர் அந்த களைப்பான நேரத்தில், இக்கட்டான நேரத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக விரும்பினார். இந்த வாழ்க்கையிலும் கூட நாம் கடந்து சென்று இருக்கிற பாதைகளில் சில உடனே நமக்கு ஒரு டெலிவரன்ஸ் வராது, உடனே நமக்கு ஒரு காரியங்கள் வராது. ஏன்னு சொன்னால் நம் ஆண்டவர் நம்மை பரிசோதித்து பார்க்கும்படியாக, இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக நமக்கு ஒரு தருணத்தை அவர் கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம இந்த சங்கீதம் 55:22 கூட வாசித்துருங்களேன். 55:22 சங்கீதம் 55:22. ஆமே. நீங்க கலங்காதீங்க. நான் இதெல்லாம் தூக்கிட்டு போகலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாத்தையும் நான் தூக்கிட்டு தான் போக வேண்டியிருக்கு. இதெல்லாம் தூக்கிட்டு போகலன்னா என்ன ஆகுறது நான் அப்படின்னு நான் நினைக்கலாம். நீங்கள்லாம் கவலைப்படாதீங்க.
கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் விட்டு வந்துருங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை, அது பாட்டை கூட பாடலாமா? ஒரு மணி சின்ன ஒரு பாட்டை பாடலாம், சின்ன ஸ்டான்ஸ் பாடலாமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உண்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆம், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா, அதிசயம் செய்வார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து. இந்த ஜனங்க பாருங்க, இவ்வளவு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யறாரு. செங்கடலே பிளக்கிறாரு, 10 வாதைகளை அனுப்புறாரு, இவங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல, எல்லாம் தப்பிச்சு வர்றாங்க. அவனுக்கு அவ்வளவு நடக்குது. தலைச்சன் பையன் இறந்து போறான், எல்லா காரியங்களும் 10 வாதைகளும் பார்க்குறாங்க. இவங்க பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, பஸ்கா சாப்பிட்றாங்க, அங்கெல்லாம் நடந்து அவன் இறந்து போறான். இதெல்லாம் பார்க்குறாங்க. மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. என்னன்னா, மோசே எகிப்துக்கு கொண்டு போங்கள. என்ன சொன்னாங்க? மோசே எகிப்துக்கு திரும்ப கொண்டு போப்பா. அவங்க ஆள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, எங்கள் லீடர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, நாங்கள் திரும்பி போகிறோம். அவங்க பாருங்க, பட்ட பாடுகள் அவங்க நினைக்கவே இல்லை. அடிமைகளாக இருந்தோம், ஆண்டவரை பார்த்து நம்ம கூப்பிட்டோம், அதிசயங்களை அற்புதங்களை செஞ்சாரு, இங்கே கொண்டு நடந்துட்டு இருக்கோம். போய் ஆண்டவர் ஒரு கானான் தேசம் நம்ம கொண்டு போறாரு. கானான் தேசம் அது ஒரு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம். ஆஸ்திரேலியா வரப்போ அப்படிதான் சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க நம்மளை. ஆஸ்திரேலியாவில் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் கூப்பிட்டு வந்தாங்க. இங்கே வந்து பட்ட பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா, பாலையும் தேனையும் சாப்பிட்றதுக்கு நம்ம நிம்மதி இல்லை நம்மளுக்கு. அப்படிதான் இருந்தது நம்ம வாழ்க்கையில, இல்லையா? காலை எழுந்திரிச்சு ஓடுறது, சாயந்தரம் வருது, காலை எழுந்திரிச்சு ஓடுறது, அந்த பிடிக்கிறது, டிரைவிங் டெஸ்ட், அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட்டு, அங்கே போகிறது, இங்கே போகிறது, எல்லாம் நமக்கு பாலையும் தேனையும் சாப்பிட்றதுக்கு நமக்கு நேரம் கிடையாது, நமக்கு அனுபவிக்க நமக்கு காரியமும் கிடையாது. அது மாதிரி தான் இஸ்ரேல் ஜனங்கள் நினச்சிருப்பாங்க. பாலும் தேனும் தேசம் ஓட்டு வந்து இப்போ வனாந்திரத்தில் விட்டா இருப்பான் நம்மளை. யோனா எப்படி மீனுக்குள்ளே போனாரோ, யோனா கேட்காம, யோனாவுக்கு தெரியும் ஆண்டவர் சும்மா மனதுருக்கமுள்ள தேவன் சொல்லி ஆண்டவர் அறிஞ்சிருந்தார். யோனா பாருங்க இப்படிலாம் அறிஞ்சிருக்காரு பாருங்க. யோனாவுக்கு என்ன தெரியும்? ஆண்டவர் மனதுருக்கமுள்ள தேவன். இவர் நம்மள்கிட்ட இப்படி தான் சொல்லுவார், நினிவே அணிய போகுது, அங்கே போ, அப்படி தீர்க்கதரிசனம் சொல்லு அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட சொல்லுவார். அந்த ஜனங்கள் மனம் திரும்பிடுவாங்க, ஒன்று ஆண்டவர் மனம் திரும்பிடுவார். நமக்கு அது என்ன ஆகிறது? யோனா நினச்சி பார்த்துருப்பாரு, சரி இவங்கெல்லாம் ஜனங்களும் சரியாயிருவாங்க, ஆண்டவரும் சரியாயிருவார், நம்ம நிலைமை தான் கஷ்டம், அங்கே போகிறது போதில் நம்ம அங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு கிளம்பி போயிட்டார். ஆனால் ஆண்டவர் எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போவார் நம்மளை. ஹல்லேலூயா. நம்ம நினிவேக்கு போகணுன்னா நினிவேக்கு தான் போய் ஆகணும், இல்லையா? நினிவேக்கு போனால் நினிவேக்கு போய் தான் அங்கே காரியங்களை சொல்லுனா காரியங்களை சொல்லி தான் ஆகும். ஆண்டவர்களை மனம் திரும்புகிறாங்க, மனம் திரும்பல நம்ம பொறுப்பு கிடையாது, அது ஆண்டவர் கையில் இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், அநேக ஜனங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுறோம். ப்ரீ ஜட்ஜ்மெண்ட், இவங்க இப்படி தான்ப்பா இருப்பாங்க, இவங்க தேர மாட்டாங்க, இவங்க ஒன்றும் என்ன மாட்டாங்க, எத்தனை தடவை சுவிசேஷம் சொன்னாலும் அது ஒன்றும் மாற மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண, நம்மளே அநேக வேலைகளில் நம்மளை அசம்ஷன் பண்ணிக்கிறோம். அப்போ ஆண்டவரோட கையில் கர்த்தர் மேல் எல்லா காரியத்தையும் வைத்திடுவோம். ஆண்டவருக்காக ஒரு நேரம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. பவுல் சொன்னது போல பவுல் நட்டாரு, அப்போலோ நீர் பிச்சினாரு,
தேவன் அவ்வளோதான், முடிஞ்சு. மூணே ஸ்டேஜ் தான். நம்ம வந்து இப்போ நடவர்களாக இருக்கலாம், நீர் பாய்ச்சவர்களாக இருக்கலாம், இல்லாட்டி அறுக்கிறவர்களாக இருக்க போகிறோம். ஏதாவது ஒரு ஸ்டேஜ் நம்ம இருக்க போகிறோம். அப்போ ஆண்டவர் என்ன காரியத்தை சொல்கிறாரோ அந்த காரியத்தை நம்ம வந்து செஞ்சுட்டு வந்தால் மட்டும் போதும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ நான் அடுத்தது போய் நேரம் ஆகிட்டு, ஸோ அடுத்த ரெண்டாவது காரியத்தை பார்க்குறப்ப ரீச்சிங் ஃபார்வர்ட் டு தோஸ் திங்ஸ் விச் ஆர் பிஃபோர். ஹல்லேலூயா. நான் ரீச்சிங் ஃபார்வர்ட் டு தோஸ் திங்ஸ் விச் ஆர், நாம் கண்முன்பதாக இருக்கிறதான அந்த காரியத்தை நோக்கி ஓடணும். ஓட்ட பந்தயத்தை ஓடுறவங்க பாருங்க, பின்னாடி யார் வரணும் ஓடிட்டு பார்த்துட்டு ஓடிட்டு இருப்பாங்களா? பார்த்துருக்கீங்களா யாராச்சும்? ஓட்டப்பந்தயம் ஓடுறாங்க பார்க்கவே மாட்டாங்க. அந்த அந்த நான் கரெக்டாக அந்த லேனில் ஓடுறேன்னா, சில பேர் பார்த்துருக்கேன், பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடி வருவாங்க. எல்லா லேனையும் கிராஸ் பண்ணி ஃபஸ்ட்டில் போயிடுவாங்க. எல்லா லேனையும் கிராஸ் பண்ணிடுவாங்க. ஒரு லேன் கொடுத்தா தெரியும் உங்களுக்கு ஓடி ஓடணும்னு சொல்லிட்டு அவங்க லேன் கொடுப்பாங்க. ஸோ லேன், அதாவது ஒரு லேன் கொடுத்தாங்கன்னா அந்த லேனில் தான் நம்ம ஓடணும். அதை தாண்டி பக்கத்தில் ஓடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீட்டர்ஸ் இருக்குது, கலந்து வச்சுருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஓட ஆரம்பித்தோடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா, சில லேன்லாம் கிராஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கிடையாது, ஃபஸ்ட்டு கிடையாது. ஏன்னா அவன் வந்து சட்டத்தின்படியாக ஓடலை. அவன் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு லேனில் தான் ஓடணும். அது இப்போ 100 மீட்டர்ஸ்னால் 100 மீட்டர்ஸ் அவன் லேனில் தான் ஓடணும். 200 மீட்டர்ஸ்னால் அவனோட லேனில் தான் ஓடணும். 400 மீட்டர்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு தகுந்த அவன் கிராஸ் பண்ணிக்கலாம். 800 மீட்டர்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரியம் இருக்குது. அந்த லேனில் தான் ஓடணும். அவன் ஓடலைன்னா அவனுடைய பரிசு அவனுக்கு பிளக்கப்படும். அப்போ நம்முடைய வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டத்தில் நாம் ஓட வேண்டும். நம்ம வாசிங்க, நம்ம எபிரேயர் 12:1 வாசிப்போமே. எபிரேயர் 12:1. ஆமென், பிரைஸ் தி லார்ட். நம்மளுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவோம். நம்ம இந்த ரெண்டு காரியங்கள், ரெண்டு பேரை மாத்திரம் அவங்களுக்கு சீக்கிரமாக காமிச்சிட்டு நான் அதை முடித்தர்றேன் உங்களுக்கு. ரெண்டு பேர் நம்ம பார்க்குறப்ப சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ பார்க்குறோம். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ பார்க்குறப்ப அவங்க வந்து பாருங்க, அவங்க தேவன் மேல் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு தண்டனை என்ன தண்டனை? இந்த நான் ராஜா நிறுத்தின இந்த சிலையை நீங்கள் வணங்காவிட்டால் எங்கே போடப்படுவீங்க? நெருப்பு 7 மடங்கு சூடாக்கப்பட்ட நெருப்பு சூழல போடப்படுவீங்க. அப்போ அவங்க முன்பதாக பார்க்கிற காரியம் என்ன? நெருப்பு சூழலை தான் பார்க்குறாங்க. அவங்க முன்பதாக பார்க்கிற காரியம் நெருப்பு சூழலை. எப்படிப்பட்ட நெருப்பு சூழலை? 7 மடங்கு சூடாக்கப்பட்ட நெருப்பு சூழலை பார்க்குறாங்க. ஆனால் அவளுக்கு உள்ளாக இருந்த விசுவாசம் என்னன்னா, அவங்க வந்து எங்களை தேவன் இப்படிப்பட்ட சூழல் காரியத்திலிருந்து தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி தாங்கள் ஆராதிக்கிற ஒரு தேவனை குறித்து தரிசனம் பெற்றவர்களாக இருந்தார்கள். நான் வணங்குகிற தேவன் யார் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். இந்த காலை வேளையில நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்று நாம் அறிந்திருக்கின்றோமா? நாம் பார்க்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்று நாம் அறிந்திருக்கின்றோமா? இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நம்ம 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கலாமே. 6:15. ஆமென், பிரைஸ். நிறுத்திக்குவோம். பாருங்க, தீர்க்கதரிசி பார்க்கிற பார்வை ஒன்று, இந்த வேலைக்காரன் பார்க்கிற பார்வை ஒன்று. வேலைக்காரன் இங்க என்ன நடக்குது அந்த மாமிச கண்கள் மாத்திரம் தான் பார்க்க முடிஞ்சது. ஆனால் தீர்க்கதரிசி ஆவிக்குரிய கண்கள் மூலமாக அவன் பார்க்க முடிந்தது. நம்முடைய பார்வை எப்படிப்பட்ட பார்வையாக இருக்கின்றது? ஆவிக்குரிய காரியமாக பார்வையில் நாம் பார்க்கின்றோமா? இல்லை என்று சொன்னால் மாமிசத்த கண்களில் நாம் பார்க்கின்ற பொழுது செங்கடலாக தான் தெரியும், நெருப்பாக தான் தெரியும். நெருப்பு 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த சூளை நமக்கு மிகவும் பயங்கரமாக தான் தெரியும். ஆனாலும் தேவனுடைய தான் அந்த ஒரு தேவனுடைய பார்வையிலே, ஆவிக்குரிய பார்வையிலே பார்க்கின்ற பொழுது நம்முடையதான் அந்த வெற்றி வாழ்க்கையை முன்பதாக ஓடி செல்வதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும்.
மூன்றாவது காரியத்தை பார்க்கின்ற பொழுது pressing toward the heavenly calling. நான் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு. ஹalleluya, praise the Lord. நாம் இந்த தேசத்தினுடைய குடிமக்கள் அல்ல, இதில் நாம் பரதேசிகளாக இருக்கின்றோம். ஹalleluya. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கா? மேலே இருக்கு. நம்முடைய குடியிருப்போ மேலே இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். நம்முடைய குடியிருப்பு இங்க இல்ல, நம்ம எல்லாம் இங்கு பரதேசிகளாக நாம் காணப்படுகின்றோம். ஆமென், praise the Lord. அப்போ நம்ம பவுலடிகள் என்ன சொல்கின்றார்? பிலிப்பியர்கள் 3:14 வாசிக்கின்ற பொழுது, நான் என்ன பண்றேன்னா, நான் அழைக்கப்பட்ட பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி எப்படி வர்றேன்னா, இலக்கை நோக்கி ஓடுகின்றேன், இலக்கை நோக்கி தொடர்கிறேன், இலக்கை நோக்கி நான் என்ன பண்றேன்னா தொடர்கின்றேன். இங்கிலீஷ் ஒரு தடவை வாசித்துங்களேன், இங்கிலீஷ்ல அப்படியே. Praise the Lord. ஆண்டவர் நமக்கு அழைத்த ஒரு அழைப்பு இருக்கு, நமக்காக ஒரு எடுக்கப்பட்ட இருக்கு. ஆண்டவர் இயேசு சொன்னாரே, நான் போகின்றேன், உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்றார் சொல்லுகின்றார். நம்மளுக்காக ஒரு ஸ்தலத்தை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆயத்தம் பண்ணி இருக்கின்றார். ஹalleluya, praise the Lord. அப்போ இப்படி நம்ம போறப்ப நம்முடைய வாழ்க்கையில டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும், போராட்டங்கள் நிறைய இருக்கும். ஈஸியான காரியமே கிடையாது. டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் நிறைய வரும், போராட்டங்கள் வரும், பள்ளிகள் வரும், பிரச்சனைகள் வரும். எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு பலனை கொடுக்கிறவராக இருக்கின்றார். ஹalleluya, ஹalleluya, praise the Lord. ஆமென், praise the Lord. 2 கொரிந்தியர் 4:18 வாசிக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 4:18. இதை மட்டும் வாசிங்க. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகளாக இருக்கின்றது. நீங்க இங்கிலீஷ் வாசிங்களா? Amen, praise the Lord. While we look not things which are seen, but the things which are not seen. புதுசா என்ன சொல்லுவாங்கன்னா, விடுகதை மாதிரி இருக்கு, விடுகதை மாதிரி இருக்கு. நம்ம பார்க்கறது டெம்பரரி. தமிழ் வாசிங்க, முன்னாடி வசந்த வாசிங்களா? காணப்படுகிறவர்கள் அல்ல, ஆமா. We look not at the things which are seen, but things which are not seen. நாம் காணப்படாதவைகளை நாம் நோக்குகிறவர்களாக இருக்கின்றோம். அப்போ நம்மை அழைத்த தேவன் அநேக பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரப்ப ஆண்டவர் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை முதலே வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நம்ம பசங்களுக்கெல்லாம் என் பசங்களுக்கெல்லாம் மேக்ஸ் ஹோம்ஒர்க் கொடுத்து நான் போவாங்கிட்டு, ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு போனேன்னா பின்னாடி இருக்க ஆன்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்து அப்படி எழுதி வச்சுருவாங்க. பின்னாடி இருக்க ஆன்சர்ஸை அங்கே ஆன்சர் முதல்ல இருக்குது, நம்ம எழுதி வச்சுருவாங்க இல்லையா? ஸோ நமக்கு ஆன்சர் ஆண்டவர் வச்சிருக்கிறார் முதல்ல, நமக்கு அது தெரியறது இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம போட்டு நம்ம ஒன்டே குழப்போம். அதான் கர்த்தர் மேல் எல்லாத்தையும் வச்சுருவோம். கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கின்றார். ஹalleluya. நம்ம அவருக்கு ஆன்சர் எல்லாம் வச்சிருக்கிறார். என்ன பிரச்சனை வரப்போகுது, நம்ம என்ன பாடுகளை சந்திக்க போகிறோம், எல்லாவற்றுக்கும் அவர் ஆன்சர் வச்சிருக்கிறாரு. அப்படியே அவர் நம்ம காரியங்கள் தகாதாக போய்விட்டாலும் கூட தீமையான அனைத்தையும் நன்மையாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். அந்த தேவன் தீமையா இருக்கலாம், பிசாசு நமக்கு தீமையை செய்யும்படியாக எத்தனைத்திருக்கலாம். அந்த தீமையிலிருந்து எப்படி மொர்தெகாய்க்கு ஒரு உயர்வை கட்டளையிட்டாரோ அதேபடியாக தேவன் நம்மளுக்கு ஒரு வழியை அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கின்றார். நம்மளுக்கு ஒரு வெற்றியை அவர் கொடுப்பார். அதுதான் நம்முடைய தேவனாக இருக்கின்றார். மகத்துவம் உள்ள தேவன் நம்முடைய தேவனாக இருக்கின்றார். ஹalleluya. மறுபடியும் ஒரு முறை இந்த வசந்த வாசம் நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். இல்ல சாரி சிஸ்டர், பிலிப்பியர்கள் 3ஆம் அதிகாரம் 13-14. ஆமென். நான் செய்கிறேன், இந்த கால வேலை நம்ம செய்ய வேண்டிய ஒண்ணுதான், பின்னானவைகளை மறந்து
முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நாம் ஓடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா என்று அந்த காலை வேளை நாம் ஒரு முறை கூட நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கின்ற நல்ல பிதாவே, இந்த அருமையான ஒரு காலை வேளைக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் அழைத்த ஆண்டவர் இந்த அழைப்புக்காக, நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிற அந்த பந்தய பொருளுக்காக, அந்த இலக்கை நோக்கி நாங்கள் ஓடும்படியாக இந்த காலை வேளை எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் இருதயத்தில் காணப்படுகிறதான கசப்புகள், வெறுப்புகள், பொறாமைகள், போட்டிகள், ஆண்டவரே பலவீனங்கள், ஆண்டவரே ஏமாந்த நிலைமைகள், ஏமாற்றப்பட்ட நிலைமைகள், அநேக காரியங்கள், ஆண்டவர் இந்த காரியங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நீர் நீக்கிவிட்டு கல்வாரின் அந்த இரத்தத்தினால் எங்களை கழுவி ஆண்டவரை உண்மை கர்த்தாவே, இந்த சிலுவையை நோக்கி நாங்கள் முன்னேறி ஓடத்தக்கதாக ஆண்டவரை எங்களை ஒவ்வொருவரும் நீ பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக தேவைகளோடு இந்த காலை வேளையில வந்திருப்பாங்கப்பா. நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவர், நாங்கள் ஒவ்வொருவரும் வந்திருக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருடைய தேவைகளை நீ சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவரோடு நீ இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கர்த்தா இந்த வருகின்ற நாட்களில் நாங்கள் சந்திக்க போகிற ஒவ்வொரு காரியத்தை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு போராட்டங்கள் உண்டு அப்பா. இந்த உலகத்தில் எங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு என்று சொல்லியிருக்கிறீங்க. எங்கள் போராட்டங்கள் உண்டு ஆண்டவர். அதை எதிர்த்து நிற்கத்தக்கதாக ஆண்டவரே, அதை எதிர்த்து நாங்கள் போராடத்தக்கதாக பலத்தை இந்த காலை வேளையில் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நீ கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கு நீ கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரும் இந்த காலை வேளை நீ பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு வார்த்தைகளை தேற்றுவதாக கர்த்தாவே. ஆண்டவரே, அவள் கர்த்தாவே, அவர்கள் கர்த்தாவே இவர்கள் வசனத்தினாலே ஜெயங்கொண்டவர்கள் என்று சொல்லி நீ சாட்சி சொன்னது போல ஆண்டவரே, இங்க இருக்கிறதா நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஆண்டவரே இந்த வசனத்தினாலே ஜெயங்கொண்டவர்கள் என்று சொல்லி சாட்சி சொல்லத்தக்கதாக தேவன்களை ஒவ்வொருவரையும் நீ உருவாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உருவாக்கும் அப்பா, உருவாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரை எங்களை பொறுப்படுத்திக் கொள்ள வந்த ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய கரம் ஒவ்வொருவர் மேல் அமர்ந்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு சேலஞ்சான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக போகும்படியாக ஆண்டவரை நீ அழைத்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, பச்சை மரத்துக்கு இந்த பாடு என்று சொல்லி சொன்னால் பட்ட மரமாகி உங்களை என்ன செய்வார்கள் என்று சொல்லி ஆண்டவரே நீ கர்த்தா ஒரு கேள்வியோடு கூட ஆண்டவரே நீ கர்த்தாவே இருந்த பொழுது கேள்வியோடு கூட நீர் கேள்வியை எழுப்பினது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேக போராட்டங்களுக்கு மத்தியில நீர் எங்களை கர்த்தா வழிநடத்தி பலப்படுத்துவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதியும், மூடி மறைத்துக்கொண்டு வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் நாம் சேர்ந்து நாம் சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடையதான அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.